கிரீன் சிக்னல் கொடுத்துட்டேன்னு சொல்லு. தப்பு ஸ்ரீகாந்த், சிக்னல் கொடுத்தது அப்பா. லவ் பண்ணாம நல்ல பொண்ணு அப்பா பார்த்த பையனே கல்யாணம் பண்ணிக்க போற. லாவண்யாவோட ரூட்டு கிளியர் ஆயிருச்சு. நீ என்ன பண்ண போற மேரி? லவ் ஸ்டோரி எல்லாம் மேரேஜ் வரைக்கும் போகாதடா. நேத்து தான் என் லவருக்கு நான் பை சொன்னேன். அப்ப எதுக்கு லவ் பண்ண? அமெரிக்கா போவான்னு கனெக்ஷன் வச்சுக்கிட்டேன். அவன் என்னடானா இந்தியாலே இருக்கேன்னு சொல்லிட்டான். எனக்கு அது செட் ஆகல, கட் பண்ணிட்டேன். அது சரி, நீ அமெரிக்கா கிளம்புற ப்ராசஸ்ல இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு ஓகேனா சொல்லு, ப்ரொசீட் ஆயிடலாம். ஆத்தடி, அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க நான் விரும்பல. அவ உனக்கு வேலைக்கு ஆக மாட்டேன்டி. அப்ப உனக்கு வேலைக்கு ஆகுனா? ஓகே சுப்பு, ஃபியூச்சர்ல நீ அமெரிக்கா வந்தனா அங்க மீட் பண்ணலாம். பாய். அதுக்கு தான்டா ரொம்ப சின்சியரா லவ் பண்ண கூடாதுங்கிறது. பாத்தியா, ஈஸியா கட் பண்ணிட்டு போற. ஆமாண்டா, சின்சியரா இருந்திருந்தாக்கா நம்ம சுப்போட சாப்டர் கூட க்ளோஸ் ஆயிருக்கும். மேரியோட கதையெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும்பா. அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப்போடவே நிறுத்திக்கிட்டேன். டேய் மாமா, நம்ம ஃபிகரா? நம்ம ஃபிகரா? நான் எங்கடா அவளை சைட் அடிச்சேன்? நான் நம்மன்னு சொன்னது என்ன சொன்னேன்? அப்படியே அவ பேரு என்ன? அவகிட்ட கேட்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ட்ரை பண்றேன், இன்னும் அவன் பேர் கூட உனக்கு தெரியல. அவ உவாளா? டேய், இவ மூஞ்சிக்கு அந்த ஃபிகர் முடியாதுடா. டேய் மாமா, ஃபைனல் சான்ஸ்ரா மாமா. என்ன பார்க்க போயிருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அவ என்ன பார்த்து லுக் விட்டு போயிருக்காடா மாமா. போயிட்டு வந்துடுறா ப்ளீஸ்ரா மாமா. ஓகே, 10 மினிட்ஸ்ல உன் லவ் ஸ்டோரி சொல்லி முடிச்சிடு. 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே போ. என்ன தெனாவட்டா போறான் பாரு. போட்டும். சிரிக்கிறா. உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே அந்த விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தயக்கமா இருந்தது. ஒரு பொண்ணு இப்படி சொல்றாளேன்னு நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்களே? இதுக்கு போய் யாராவது தப்பா நினைச்சுக்கோங்களா? மனசுல இருக்கிறத பழிச்சுன்னு சொன்னா தானே மத்தவங்களுக்கு புரியும். என்ன நான் சொல்றது? ஆமா சுப்பு, இவ்வளவு நல்லா மனசுல காதல் இருந்தாலும் கண்ணை பார்த்து நேரா பேச பயமா இருந்தது. இன்னைக்குதான் தைரியத்தை வரவழைச்சு கண்ணை நேரா பார்த்தேன். ஆமா, எனக்கு கூட இன்னைக்கு தான் தைரியம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லயே லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டேன். எத்தனையோ நாள் கொடுக்கணும்னு நினைச்சும் தைரியம் வராம போயிடுச்சு. லவ் பண்றதுக்கும் லவ் லெட்டர் எழுதுறதுக்கும் எழுதின லெட்டரை கொடுக்கறதுக்கும் எப்பயும் பயப்படக்கூடாது. தைரியமா கொடு. எதுவா இருந்தாலும் மனசுல வச்சுக்காம தைரியமா பேசுற பாரு, இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. எனக்கு பிடிச்சிருக்கு. சிம்ரன் மாதிரியே இருக்கு. என்னாச்சுடா? லெட்டர்டா, லவ் லெட்டரு. லெட்டரா? யார் கொடுத்தா? லவ் லெட்டரை எனக்காக ருக்மணி கொடுத்தாடா. படுறா மாமா. பிரியமான சரணுக்கு ருக்மணி எழுதி கொள்வது. நான் உங்களை ரொம்ப நாளா காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்காக நான் பல நாள் தவிச்சிட்டு இருந்தப்ப தம்பி மாதிரி சுப்பு வந்தான். நான் அவன்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து அனுப்பியிருக்கேன். உங்களுக்கு என் மேல காதல் இருக்கா இல்லையான்னு தெரியப்படுத்துங்க. போட்டு விடுறா. உனக்கு இந்தியால பொண்ணு செட் ஆகாது. அமெரிக்காக்கு போறல, அங்க கண்டிப்பா யாரோ ஒருத்தி செட் ஆவா. டியர் ஸ்டூடண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். அங்க பாருடா, ஆடிட்டோரியத்துக்கு அப்பவே போலாம்னு சொன்னல, இப்போ போலாம் வா. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு விஸ்வநாதன். இப்போ நம்ம சொசைட்டில HIV அண்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிற வியாதி எவ்வளோ பயங்கரமா பரவிக்கிட்டு இருக்குங்கிறத ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பயங்கரமான HIV மற்றும் எய்ட்ஸை பத்தி பிரச்சாரம் செஞ்சு மக்கள் எல்லாருக்கும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டி மற்றும் SCDSS முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வியாதி எப்படி வருது, ஏன் வருது, எப்பேற்பட்ட பயங்கரத்தை ஏற்படுத்தும்னு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு, இந்த வியாதி வந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே பயந்து போறாங்க.
தங்களை சாவு நெருங்கிக்கிட்டு இருக்குங்கிற பயத்திலே இருப்பாங்க. ஆனா அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நில்றா, நில்றா. டேய், நில்றா. ஏய், 5 நிமிஷம் வாங்கடா, ஒரு ப்ரோகிராம் இருக்குன்னு கூப்பிட்டியே, இதுக்கு தானே? எய்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நல்லதுதானே? எவன்டா சொன்னா? இதெல்லாம் கேட்டா எமோஷன்ஸ் போய் ஒரு மனுஷன் யூஸ்லெஸ் ஆயிடுவான். அது இல்லடா மாமா. டேய், ஆளை விடுறா. இது வரைக்கும் எக்ஸாம்ஸுக்கு படிச்சு படிச்சு என் மூளை குழம்பி போயிடுச்சு. தயவு செஞ்சு என் உயிரை வாங்காத. அந்த மாதிரி நோயெல்லாம் நமக்கு வராதுடா. ஸ்லம்ல உள்ள ஆளுங்களுக்கு தாண்டா வரும். ஏன்னா அவங்களுக்கு இத பத்தி தெரியாதுடா. அந்த விஷயத்தை விடுங்கடா. சாயந்தரம் நம்ம ப்ரோக்ராம் என்ன? ஆ? வேற என்ன, சாயங்காலம் அவன் வீட்டுக்கு போக வேண்டியதா? என்னடா மாமா இப்படி சொல்ற? இப்ப போறோம், இனிமே எப்ப பார்க்க போறோமோ என்னமோ லைஃப் லாங் ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பார்ட்டி கொடுங்கடா. ஆமாண்டா, வீட்டுக்கு போனா கல்யாணம் அது இதுன்னு உயிரை வாங்குவாங்க. இன்னைக்கு நைட் வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும்டா. ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா என்ன பண்றது?
என்ன மச்சான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இது சீப் லீக்கர்ல காட்டா தாண்டா இருக்கும். சீப் லிக்கரா? கம்பெனி சரக்குலாம் அடிச்சா கிக்கி ஏறாதுடா. இந்த மாதிரி லோக்கல் சரக்கு தான் கிக்கி ஏறும். அதான் வாங்கிட்டு வந்தேன். அடே மாமா டைம் என்னடா மாமா இவ்வளோ ஸ்லோவா நகருது? மனசு எக்ஸ்பிரஸ் மாதிரி ஓடுனா டைம் மெதுவா தான் நகரும். சரக்கெல்லாம் தீரப்போகுது. நகை பண்ணி மேடம் அனுப்புறது நான் பார்ட்டி ஒன்று ஆளை காணுமே. அமௌண்ட்டை நானே கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. கண்டிப்பா அனுப்பி வைப்பாங்க. டைம் பாஸ்க்கு உன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு. அடே மச்சான் அன்னைக்கு உங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தாப்ப ஏதோ முறை பொண்ணோட கதவு சார் நடந்துன்னு சொன்னியா, அதை சொல்றா மச்சான். ஆமாண்டா, போன முறை எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டு இருந்த. இந்த முறையாவது ஏதாவது நடந்ததா? நடந்திருக்கும், ஆனா நடுவுல வில்லன் வந்துட்டான். டே மாமா சினிமாவில் வர மாதிரி சஸ்பென்ஸ் எல்லாம் வேணாடா. எதா இருந்தாலும் டீட்டெயிலாக சொல்லு, அப்பதான் ஒரு த்ரில்லிங் இருக்கும். என்னமாமா எப்ப வந்தீங்க? என்ன வீட்ல வில்லன் இல்லையா? வில்லனா? அதான் உங்க அப்பா. அம்மா அப்பா கோயிலுக்கு போயிருக்காங்க. ஹாஃப் அன் ஹவர்ல வந்துருவாங்க. வெரி குட். அப்படின்னா அவங்க வர வரைக்கும் கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கலாம்ல? உனக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என்னது? நீயே பாரு. ஐயோ மாமா, கொஞ்சம் இரு. எப்படி இருக்கு? உங்களை மாதிரி
என்னாச்சு மாமா? வேற என்ன, நடுவுல என் மாமா வந்தா ஸ்டாப் பிளாக்ல நான் எஸ்கேப் ஆயிட்டேன். பேட் அங்கிள், நெக்ஸ்ட் டைம் பெட்டர் லக்டா மாமா. அடுத்த தடவையாவது பாட்டு பாடி டான்ஸ் ஆடி டைம் வேஸ்ட் பண்ணாம உருப்படியா ஏதாவது பண்றத பாரு. அடே மாமா, பார்ட்டி வந்துருச்சு போல இருக்குடா. இருங்கடா, நான் போய் கதை திறக்கிறேன். இரு, நான் போய் திறக்கிறேன். ஏய், ரெண்டு பேருமே உட்காருங்கடா, நான் போய் பார்க்கறேன். நீ போய் திறப்போ. கமிங். டேய், எடுத்து படிச்சு வைடா. இந்த வில்லனை பத்தி பேசும்போது இந்த வில்லன் வந்துட்டான். சார் நீங்களா? யாரையாவது எதிர்பார்த்தீங்களா இல்ல வேற யாராவது வர்றதா இருந்தாங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை சார், சும்மா தான். உள்ள இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன உள்ள ஏதோ தப்பு நடக்குது போல இருக்கு. தீவிரவாதிகளோட மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கம்பைன் ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்ன கம்பைன் ஸ்டடிஸா? நேத்து தானடா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சது. அது இந்த கம்பைன் ஸ்டடிஸ் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு. அப்படியா? வெரி குட் வெரி குட். நல்லா படிங்கடா. ஞாபக சக்தி அதிகமாறதுக்கு என்கிட்ட மருந்து கூட இருக்கு. சரி சார். வேணும்னா வந்து கேளுங்க. கூச்சப்படாம கேளுங்க. போயிட்டாரா? எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஜிஜிலிப்பா, என்ன யார் நீங்க? இது வெங்கட்ராமன் சார் வீடு தானே? வீடு மட்டும் வெங்கட்ராமனது, ஆனா ரூம் மட்டும் என்னோடது. டேய் நீ மூடுறா. நீங்க யாருங்க? மூஞ்ச பார்த்தாலே தெரியல, வெங்கட்ராமன் தான் மேட்ரா வர சொல்லியிருப்பாரு. நான் ஒன்றும் அதுக்காக வரல, என்னை நாகமணி மேடம் அனுப்புனாங்க. என்னது மேடம் அனுப்புனாங்களா? என் பேரு ஹாய், ஸ்ரீகாந்த். ஐ அம் சொப்னா, நைஸ் டு மீட் யூ. என் பேரு சுப்பு, இவன் பேரு சரண். ஹாய். ப்ளீஸ் கம் இன். ஓ, அப்புறம் பார்த்துக்கலாம் எதா இருந்தாலும். தேங்க்ஸ். காலையில இருந்து வேலை பார்த்து டயர்டா இருக்கு. கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆக ஏதாவது சான்ஸ் இருக்கா? ஓ ஷூர். அங்க பெட்ரூம் இருக்கு, போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இருங்க. நோ ரிலாக்ஸ். 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுவேன். 11th மினிட் வேலை ஸ்டார்ட் ஆயிடணும். அப்புறம் லேட் ஆச்சுன்னா அமௌண்ட் டபுள் ஆயிடும். என்னடா அதெல்லாம்? டேய் மாமா, 10 நிமிஷம் ஆயிடுச்சுடா. முதல்ல நான் போயிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் முடியாது, நான் தான் முதல்ல போவேன். டேய் நான் போயிட்டு வந்துடுறேன்டா ப்ளீஸ். ஒண்ணு பண்ணலாம், காசு யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க போலாம். சரிடா, நீயே முதல்ல போட. டேய் சரண், டேய் மாமா, எல்லாம் முடிஞ்சாடா? பின்ன முடியாமையா? டேய் மாமா, இப்பயாவது நான் போறேன்டா. டென்ஷன் தாங்க முடியலடா. டென்ஷன்ல அப்படியே வெடிச்சிரும் போல இருக்குடா. டேய் மாமா, நான் போறேன்டா. ஓகேடா, ப்ரொசீட். தேங்க்ஸ் சார். அந்த எப்படி பாருடா. என்னடா சுப்பு, போன வேகத்துல திரும்பி வந்துட்ட? சிக்ஸர் அடிக்கலான்னு தான் போனேன். டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தி ஆனதுனால இவன் எப்பவும் இப்படி தாண்டா. டே சரண், லாஸ்ட் சான்ஸ், நீ போய் அடி தூள் கலப்புட. வேண்டாம்டா, எனக்கு அகிலா இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, முன்னாடியே போய் தெரிஞ்சுக்கிட்டா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்டா. வேண்டாம்டா. டேய் சொன்னா கேளுடா. போடா. ஓ. Cheers. பயந்தாங்கொழிடா இவன்.